ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் தான் குக் பண்ண போகிறேன். என்ன குக் பண்ண போகிறேன்னா சோம்பேறி சிக்கன் தான் செய்ய போகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து அம்மாவுக்கு ரெஸ்ட்டு. ஸோ வந்து இன்றைக்கி லீவுன்றதுனால நானே சமைக்கலான்னு இருக்கேன். சரி வாங்க. சிக்கன் வந்து ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சாச்சு. அண்ட் அப்புறம் கொஞ்சோண்டு வந்து வெங்காயம் கட் பண்ணிட்டோம். இன்னும் கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ண வேண்டியது இருக்குது. அப்புறம் தக்காளியும் நான் தான் கட் பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த வெங்காயம் கட் பண்ணிடலாம். இப்போ வெங்காயம் கட் பண்ணிகிட்ருக்கேன். நான் இது வரைக்கும் வந்து சிக்கனே சமைச்சது கிடையாது. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் செய்ய போகிறேன். ஸோ வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க தேவையில்ல அப்படின்றதுனால நான் வந்து யூடியூப் பார்த்து தான் செய்கிறேன். அதனால் சும்மா வந்து சோம்பேறி சிக்கனே செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். எங்கள் அம்மா கூட தெரியாது. நானே என் தம்பி அனுப்பிச்சி வாங்கிட்டு வர சொல்லிட்டேன். எல்லோரும் வந்து தூங்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலி. அதனால் வந்து யாருக்கும் தெரியாது நான் செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு. எல்லாருக்கும் சர்ப்ரைஸ் தருவோமே சும்மா அதான். ஸோ வந்து அரைஞ்சிட்ருக்கேன். எத்தனை விசில் வைக்கணும் அதெல்லாம் தெரியாது. யூடியூப் தானே, யூடியூப் இருக்கும்போது அந்த வீடியோஸ் பார்த்தே நம்ம செஞ்சுக்கணும். ஓகேவா? இப்போ வந்து எல்லா வெங்காயத்தையும் கட் பண்ணிட்டேன். வந்து இஞ்சியும் வந்து கட் பண்ணி வச்சிட்டேன். ஸோ நான் வந்து ஆல்ரெடி என்ன பண்ணி வச்சுருக்கேன்னா பூண்டு, அப்புறமா வந்து சோம்பு, பட்டை இது எல்லாத்தையும் வந்து ஆல்ரெடி மிக்ஸி ஜாரில் போட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த இஞ்சியும் வந்து இதில் போட்டுப்போம். எல்லாத்தையும் ஒன்றா அரைக்கணும், அவ்வளோதான். இது எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சிட்டு வெங்காயத்தை குக்கரில் போட்டு, அப்புறமா வந்து சிக்கனையும் குக்கரில் போட்டு, அப்புறம் தக்காளி அரைஞ்சி அதையும் குக்கரில் போட்டு எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு விசில் விட்டால் குழம்பு ரெடி. சரி வந்து இது ஃபஸ்ட்டு அரைச்சிப்போம். இப்போ வந்து இது நல்லா அரைச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து குக்கர் வச்சு வெங்காயத்தெல்லாம் போட்டுடலாம். அதுக்கு முன்னாடி வந்து தக்காளியை ஃபஸ்ட்டு அரைஞ்சிப்போம். இதில் வந்து எதுவுமே வந்து பொடியாகவே அரைக்க தேவையில்லை. ஏன்னா குக்கரில் போட்டு விசில் தானே வைக்க போகிறோம். ஸோ சும்மா இந்த சைஸ்க்கு அரிஞ்சால் போதும் எல்லாத்தையும். நான் வெங்காயமே இந்த சைஸ் தான் அரிஞ்சேன். எதையுமே நான் வந்து பொடியெல்லாம் இது பண்ணல. அதான் நான் வந்து யூடியூப்பில் பார்த்துட்டு வந்தேன். சிக்கனுக்கு வந்து எத்தனை விசில் வைக்கணும்னா 3 விசில் வச்சா போதும்னு சொன்னாங்க. எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு 3 விசில் வச்சு வேக விட்டால் போதுமா. கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிட்டு மிளகாத்தூள் உப்பெல்லாம் போட்டுட்டு வேக வச்சுட்டா முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ வந்து தக்காளி வந்து அரைஞ்சாச்சு. இப்போ அரைஞ்சிட்டு குக்கர் வச்சுக்கலாம். இப்போ வந்து குக்கர் கேஸ்லாம் வைக்க தேவையில்லை, இப்படியே இருக்கட்டும். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கேஸில் வச்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இதில் எல்லா வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்து போட்டிருக்கேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வெங்காயத்தை ரொம்ப ஃபைனாலாம் சாப் பண்ண தேவையில்லை, சும்மா கொஞ்சம் போடாது போகணும். நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதையும் வந்து ஆட் பண்ணிப்போம். ஓகே, ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து தக்காளி நான் ஆல்ரெடி அரைஞ்சிச்சுனால அந்த தக்காளி வந்து அதையும் எடுத்து ஆட் பண்ணிப்போம். இது வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் செய்யணும்னு அவசியம் கிடையாது. எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கலர வேண்டியது தான். இப்போ வந்து நான் சிக்கன் வந்து வாஷ் பண்ணி வச்சிட்டேன். இந்த வாஷ் பண்ண சிக்கனை அப்படியே ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா சிக்கன் வைக்கணுங்க. குழம்பு மிளகாய்த்தூள் தான் இதுக்கு வந்து ஆட் பண்ணணுமா. ஸோ வந்து அதுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு போதும், இப்போதைக்கு அவ்வளோ போதும். நெக்ஸ்ட்டு உப்பு போட்டுப்போம். உப்பு வந்து தேவையான அளவு வந்து போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டேன். எவ்வளோ உப்பு போட்டிருக்கேன்னு எனக்கே தெரில. பத்தலைன்னா போட்டுக்கலாம், ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி ஓகே, இப்போ வந்து இதில் வந்து கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிப்போம். இதை வந்து கேஸ் ஸ்டவ்லேயே வைக்காமல் தான் இந்த ப்ராசஸ்லாம் செய்யணும். கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். சரி, மிளகாத்தூள் அளவு பத்தலைன்னு சொல்லிட்டு மறுபடியும் கொஞ்சம் ஆட் பண்ணேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதுலேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கினேன். அந்த தண்ணியை வந்து இதில் ஊற்றிப்போம். சரி, இப்போ எல்லாத்தையும் ஊற்றின பிறகு இப்போ வந்து கலர வேண்டியது தான். இப்போ வந்து இது கலரிப்போம். ரொம்ப ஈஸியாக இருக்குது இது செய்யறதுக்கு. இப்போ கலரிட்டு குக்கரில் போட்டு விசில் விட்டு மூடி வச்சா முடிஞ்சிச்சு. இது வந்து நல்லா கலரிக்கலாம். இப்போதைக்கு நான் இதை வந்து எதையுமே கேஸில் வைக்கவே இல்லை. சின்ன பசங்க கூட செஞ்சிடலாம் போல், அந்தளவு ஈஸியாக இருக்குது. அதனால தான் நான் சூஸ் பண்ணேன். கேட்டு நான் வந்து எனக்கு நிறைய செய்கிற வயசு தான், நான் இதை செய்கிறேன் இந்த வயசில். எதுவும் நான் சிக்கனே இது வரைக்கும் நான் செஞ்சது கிடையாது என் வாழ்க்கையில், தான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன். சரி ஓகே, இப்போ வந்து இதை கேஸில் வச்சுப்போம்.
இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இது பற்ற வச்சுக்கலாம் கேஸு. சரி, ஓகே. இப்போது அவ்வளோதான். இது ஜஸ்ட்டு இப்போ மூடிட்டா முடிஞ்சிச்சு. மூடவும் இது மூடவே முடியல. குக்கர் மூடுறது மட்டும் பெரிய டாஸ்க்காக இருக்குது. எப்படியும் இது மூடி வச்சிட்டேன். ஸோ இன்னும் வந்து ஒரு 3 விசில் இது வந்துச்சுன்னா போதும். இல்லை சிக்கன் வேகிற வரைக்கும் எவ்வளோ நேரம் தெரியுமோ அவ்வளோ நேரம் வந்து வச்சுக்க வேண்டியதான். ஸோ 3 விசில் வந்த பிறகு கொஞ்சோண்டு பெப்பர் அப்புறமா வந்து கொத்தமல்லி போட்டோன்னா நம்மளோட சோம்பேறி சிக்கன் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா வந்து நம்ம எல்லாருக்கும் கொடுப்போம், சர்ப்ரைஸாக கொடுப்போம். ஏன்னா யாருக்கும் அது இருக்க தெரியாதுல்ல, ஸோ அதனால் வந்து சர்ப்ரைஸாக கொடுப்போம். சிக்கன் வந்து இப்போ குழஞ்சிச்சுனா தான் வந்து நமக்கு வந்து இதுவே ப்ராப்ளமே. ஸோ பார்ப்போம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ குக்கரில் விசில் வந்தோடனே நான் காமிக்கிறேன். இப்போ வந்து 3 விசில் வந்துடுச்சு. இப்போ திறக்கலாம். வா, சூப்பராக இருக்குது. கலரி பார்ப்போம். ஓகே, தெரிஞ்சு நல்லா வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன். பாருங்க. ஓகே, வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து லைட்டாக பெப்பர் தூள் போட்டுக்கலாம். பெப்பர் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ நல்லா கலக்கலாம். இன்னும் கொஞ்சம் கூட போட்டலான்னு நினைக்கிறேன். பெப்பர் சரி, ஓகே. ஸோ லைட்டாக கலக்கிக்கலாம். ஓகே, ரெடி ஆச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சோம்பேறி சிக்கன் வந்து செஞ்சாச்சு. இன்னும் ரைஸும் சாம்பாரும் வந்து நான் வைக்க மாட்டேன், ஏன்னா அது வந்து ஒரு நிமிஷன்றதால அம்மாவே செஞ்சுக்க சொல்லிட்டேன். அவங்களும் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தாங்க, சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. அப்புறமா வந்து நம்ம தண்ணி வந்து ஊற்றவே இல்லை, ரொம்ப கம்மியாக தான் ஊற்றிருந்தோம். ஸோ சிக்கனில் இருக்க தண்ணியும் வந்து அதிலே வந்துருச்சு. ஸோ வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.